அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் 4 காரியங்கள் செய்வதை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளார்கள். அந்த 4 காரியங்கள் என்னவென்று பார்ப்போம். 1வது, தொழுகையை விட்டுவிட வேண்டும். 2வது, நோன்பு நோற்க கூடாது. 3வது, தவாப் செய்வது கூடாது. 4வது, உடலுறவு செய்வது கூடாது. மாதவிடாய் ஏற்படும் போது தொழுகையை விட்டுவிடு. மாதவிடாய் நின்ற பின்பு குளித்து விட்டு தொழுது கொள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நூல் புகாரி. நோன்பு நோற்பது பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவள் தொழுவது இல்லை, நோன்பு நோற்பதில்லை அல்லவா, அதுதான் மார்க்கத்தில் அவளுக்கு உள்ள குறைபாடாகும். நூல் புகாரி. அறிவிப்பவர் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தவாப் செய்வது பற்றி நாங்கள் ஹஜ் செய்வதற்காக மதினாவில் இருந்து புறப்பட்டு சென்றோம். மக்காவை அடுத்துள்ள சரிஃப் என்ற இடத்தை அடைந்ததும் எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அழுது கொண்டிருந்த என்னை பார்த்து, உனக்கு என்ன மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதா என்று வினவினார்கள். நான் ஆம் என்று சொன்னேன். இந்த மாதவிடாய் ஆதமுடைய பெண் மக்கள் மீது அல்லாஹ் ஏற்படுத்தியது. எனவே கஅபத்துல்லாவை தவாப் செய்வதை தவிர ஹாஜிகள் செய்கின்ற மற்ற எல்லா காரியங்களையும் நீ செய்து கொள் என்று சொல்லிவிட்டு தங்கள் மனைவியருக்காக மாட்டை குர்பானி கொடுத்தார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நூல் புகாரி. மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் கேட்கின்றனர், அது ஓர் தொல்லை. எனவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள். அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை நெருங்காதீர்கள். அவர்கள் தூய்மையாகிவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டவாறு அவர்களிடம் செல்லுங்கள் என்று உடலுறவு சம்பந்தமாக அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியுள்ளான். மாதவிடாயின் போது விட்ட தொழுகைகளை திரும்ப தொழ வேண்டியது இல்லை. ஆனால் விடுபட்ட நோன்பினை மீண்டும் நோக்க வேண்டும். எங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. அப்போது விடுபட்ட நோன்பை மீண்டும் நோக்குமாறு நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். விடுபட்ட தொழுகைகளை தொழுகுமாறு கட்டளையிடப்படவில்லை என அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நூல் முஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.